எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்கு. இருந்தாலும் என் கேட்டுனதை நான் படித்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக. தியானத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தியானம் நல்லா பலவித எண்ணங்களுக்கு நல்ல ஒரு சக்தி ஊட்டக்கூடியது. தியானம் செய்ய உங்களுக்கு நிறையா வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வரும். உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, தியானம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு எடுத்தோடனே அதுக்கு டக்குன்னு அதுக்கான பலன் கிடைக்காது. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த பலனுக்கான இது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தியானம் பற்றி பேசும்போது இப்போ என்னங்க வயசாகுது, நான் சின்ன பையன் இருந்தால் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியிருக்கு, வயசான அப்புறம் தாங்க சில அதே மாதிரி வயசானதானே பண்ணணுன்னு அப்படி நினச்சிக்கிறாங்க. தியானம் பற்றி பேசும்போது, தியானம் பற்றி அதுக்கெலாம் சொல்லும்போது, இப்போ தியானத்துக்கு எந்த இதுவும் இல்லைங்க. இது ஜாதி மதம்க்காக அப்பாற்பட்டது. நம்ம மனுஷங்க எல்லாரும் செய்யக்கூடியது. அதுவும் இப்போது இந்த ப்ரெசண்ட்டில் இப்போ எல்லாருக்கும் தேவையானது அந்த தியானம். எதுனா இப்போது சொல்லுவாங்களே, 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க அப்போ தான் கொஞ்சம் பண்ண அவங்களுக்கு அதுக்கான பலன் தெரிய வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த பழமொழி சொல்லியிருக்காங்களே, 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தியானம் நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறையா நல்ல எண்ணங்கள் வரும். தியானம் உங்களுக்கு அந்த பஞ்சபூத சக்தி, நேச்சுரல் சக்தி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கும் அபரிவிதமாக. அது அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய ஏர்லி மார்னிங் அதை நம்ம பண்ணிட்டு வரணும். ஏர்லி மார்னிங் ரொம்ப 4 மணிக்கு அப்படி கூட சொல்கிறோம். உங்களால் முடிஞ்ச போது ஒரு 5லேருந்து 6 இல்லை 5:30லேருந்து 6:30 அந்த டைமுக்கு பண்ணோம். மேக்ஸிமம் அது எத்தனை உங்களுக்கு மனசு ரொம்ப அலைப்பாயம். அது ரொம்ப டீப் மெடிடேஷன். உங்கள் ப்ரீத் கவனிங்க, அது போதும். கண்ணை மூடிக்கிட்டு நல்லா உங்கள் கையில் இந்த சின்முத்திரைன்னுவாங்க, இந்த சின்முத்திரை வச்சுட்டிங்கன்னா இது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது தியானம் பண்ணவங்க ப்ரீத்தை கவனிக்கணும். நீங்கள் மூச்சு விட்றத மனசு இஷ்டத்துக்கு அலைப்பாயம். பழசு நீ எப்படி இருக்க போகிறோமோ அதெல்லாம் எங்கெங்கேயோ போவோம். அதை பற்றி கண்டிப்பாக அந்த எண்ணம் அது போக்கில் விட்டுருங்க. நீங்கள் உங்கள் இதில் நம்ம ஃபோக்கஸ் தான் இந்த சென்ட்ரல் குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ண உங்கள் முகம் ஒரு பொலிவு கிடைக்கும், உங்களுக்கு வசிக்கிற தன்மை கிடைக்கும். உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, அந்த மாதிரி காந்த சக்தி உங்களை பார்த்தோன்னே இவர் முகத்தை பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். பேச்சில் ஒரு இனிமை வரும். எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்ல நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலே அது இந்த இடம் நல்லா செழிப்பாக இருக்கும். இவர் கையால் எடுத்துக்கூட நல்லா இருக்கும், நல்ல ராசியானவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வேறு எதுவும் இல்லைங்க. அது ஏன்னா தியானம் பிரபஞ்ச சக்தின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இறங்கி அந்த தியானம் பண்ண இறங்கி உங்களுக்குள்ளே அது அதோட மாற்றப்பட்டு உள்ளே உங்கள் மூலிமா செயல்படுத்தும். அதுதான் நம்ம இயற்கைன்றோம், கடவுள்ன்றோம் எல்லாம். ஸோ நம்ம தியானம் அதிகமாக ஒரு மணி நேரம் சொல்லுது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் பண்ணலாம். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு ஸ்லோவாக, ரொம்ப மூச்சு வேகம் எடுத்து விடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான் பண்ணிவிட்டு நீங்கள் தியானம் பண்ண நீங்களே பல விதமான மாறுதல் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். முன்ன நீங்கள் எப்படி இருந்தீங்க, தியானம் பண்ண அப்புறம் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். தியானத்திற்கு முன், தியானத்திற்கு பின், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது இப்போது தியானம் செய்ய நாட் ஒன்லி ஃபார் இந்த சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் பரவும். ப்ளஸ் அத்தியாவசியமான அந்த பணம், அந்த செல்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது பணம்ன்றது நம்ம இது மட்டும் இல்லை, எல்லா விதமான பொருட்செல்வம், அருட்செல்வம், எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த தியானம் சம்மந்தப்பட்டது தான். தியானத்தால் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். தியானத்தில் என்னென்னா, இந்த பரம்பரை வியாதி, இந்த மரபணுக்குள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்குள்ளே சரியாகும். தியானத்தில் அந்த பரம்பரை இப்போ உங்கள் மூலத்தில் இருக்க அந்த சக்தி ஒன்று இருக்கும், அது வெளி கொண்டு வரலாம் தியானத்து மூலிமா. ப்ளஸ் இந்த மாதிரி சில வியாதிகள் இருக்கும், தியானம் பண்ணும்போது அந்த வியாதி க்யூர் ஆகும் உங்களுக்கு.
அதுவே நீங்கள் அதுதான் சொல்கிறேன், அந்த மாறுதல் உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க நிறையா. ஸோ இன்னைக்கு இந்த தியானத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் தியானத்தை பண்ணி நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தியானம் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுவும் இந்த கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க. நான் தியானம் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சேஞ்சஸ் எனக்குள்ளே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு. தியானத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.